வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாதம் பலன் பார்க்க போகிறோங்க. மார்ச்ன்றது ரொம்ப புனிதமான மாதம். முக்கியமாக தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. என்னென்ன புனித மாதம் அப்படின்னா, உங்களுக்கு மாசி மகம் வருது மார்ச் 3. அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம், நம்ம முருகன் வள்ளி தெய்வானை கல்யாணம் நடந்தது பங்குனி உத்திரம். முக்கியமாக முருகனுக்கும் தெய்வானைக்கும் நடந்த கல்யாணம் பங்குனி உத்திரம். மாசி மகத்தில் தான் நம்ம புண்ணிய நதியில் பாவம் கடிக்கிறோன்னா, புண்ணிய நதிங்கன்னா அவங்க பாவத்தை கடிக்கிற நாள் மாசி மகம். இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு சனி பயிற்சி நடக்குது. சரிங்களா? வாக்கியம் படி சனி பயிற்சி நடக்குது. குரு வக்ர நிவர்த்தி நடக்குது. இன்னொன்று ஒரே கட்டத்துள்ள 5 கிரகம், கும்பத்திலே கிட்டத்தட்ட 5 கிரகம் ஒன்றா இருக்குது. சரிங்களா? அடுத்து அவங்க 15க்கு அப்புறம்லாம் பங்குனி உள்ளே போகும்போது இன்னொரு கட்டத்தில் மீனத்துலலாம் 3 கிரக சேர்க்கை வரப்போகுது. அதனால் நிறைய விஷயங்கள் நடக்குது. மார்ச்சில் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. ப்ராக்டிக்கல் லைஃப்பும் பார்த்திங்கன்னா பாதி பேருக்கு அப்ரைசல் நடக்கிறது மார்ச்சில் தான், பசங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறது மார்ச்சில் தான். அதனால் கிரகத்தில் அவ்வளோ வேலை நடக்குது, நம்ம வாழ்க்கையில் எக்கச்சக்க வேலை நடக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில் இந்த கிரகத்துங்களை வச்சு என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, எந்தெந்த விஷயம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், அதுக்கு என்ன பரிகாரங்கள், அதுக்கு என்ன தெய்வ வழிபாடுகள், அதை எப்படி பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயில்டாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல போகிறோம். கவனிங்க. மகர ராசி லக்னம் எப்படி இருக்குது? அற்புதமாக இருக்குங்க. அதுவும் முன்னாடிலாம் போன மாதம் வரைக்கும்லாம் மகரத்துக்கு டைம் நல்லா இருக்குன்னா, இல்லை நாங்கள் கஷ்டப்படுறோம் அது இதுன்னு சொன்னீங்க. இப்போ வாக்கியம் பிரகாரமும் சனி பகவான் ஃபுல்லாக உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ மீனத்தில் உட்காந்துருக்கார். சரியா? அதனால் இப்போ பிரச்சனையே இல்லை. ரொம்ப 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 நல்லாயிருக்கு. யாராவது சில பேர் இல்லை எனக்கு பிரச்சனையாக தான் இருந்ததுன்னா அதுவும் இப்போ சரியாயிடும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஒன்று. சரிங்களா? இதை தாண்டி சில பேர் கஷ்டப்படுறீங்க. தசை சனி இதில் இருக்கும், இல்லைன்னா உங்களுடைய கட்டத்தில் சனி பகவான் எங்கேயோ ஸ்ட்ராங்காக இருப்பார். அது கன்சல்ட்டிங் எடுத்தால் தான் அதுக்கு நிவர்த்தி என்னன்னு சொல்ல முடியும். ஜென்ரலாக மகர ராசி லக்னக்காரங்களுக்கு இப்போ எதெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லாயிருக்கு. ஏன்னா இப்போ தான் நீங்கள் அடிபட்டு எழுந்து வரீங்க. லிட்ரலாக பில் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னுவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னா அந்த இதில் இப்போ இருப்பீங்க. திருப்பியும் ஒன்றா உருவாக்கிட்டு வருவீங்க. பரவாயில்லைங்க. மகர ராசி லக்னக்காரங்க எப்படின்னா தன் உழைப்பால் உயர்ந்தவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு மற்றவங்க கொடுத்து உயர்ந்ததை விட அவங்க உழைப்பால் உயர்ந்தவங்களாக இருப்பாங்க. நம்மளாம் எதுக்கும் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா எவ்வளோ விழுந்தாலும் நம்ம எழுந்து போனோம்னா அது பழக்கமாகி போச்சு. அதனால் திருப்பியும் பில்ட் பண்ணுங்கள். இப்போ ஒன்று ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னென்ன தப்பு நடக்கும் தெரிஞ்சிச்சில்ல, இப்போ ஒன்று ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுங்கள். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லாயிருக்கு. சின்னதாக ஆரம்பிங்க. அதுவும் உங்களுக்கு வெள்ளியில் சூப்பராக ஒர்க் ஆகும். இப்போ அதிகமாக ரேட் எடுத்தே வெள்ளி தான். வெள்ளி உங்களுக்கு ஒன்றும் சூப்பராக வேலை செய்யும். சின்ன வெள்ளி காயின் வாங்குங்க. அதை வாங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் வெள்ளி காயின் வாங்க. இதெல்லாம் மெட்டல் தெரப்பின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த மெட்டல் தெரப்பியில் நான் இதெல்லாம் சொல்லித்தர விஷயம். வெள்ளி காயின், அந்த வெள்ளி காயின் வாங்குங்க. இல்லை ஒன்றும் வசதி இருக்குன்னா ஒரு வண்டி வாங்குங்க. சில்வர் கலரில் ஒரு வண்டி வாங்குங்க. இந்த மாதிரிலாம் இதெல்லாம் கலர் தெரப்பி. வாகனங்கள் பின்னாடிலாம் உங்களுக்கு வாகனம் காயின் எனக்கு எல்லாமே கிரகம். நான் ஒரு கிரகத்தோட லாஜிக்கில் சொல்கிறேன். நீங்கள் வண்டி வாங்க, இதெல்லாம் வாங்குங்க. அடுத்து லைஃப்பில் என்னென்ன பெரிய விஷயங்களுக்கு அது அங்கே உங்களை கூட்டி போகும். நீங்கள் நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் இந்த சனி பயிற்சி நடக்கும்போது வீட்டை அடமானம் போட்டிருப்பீங்க, இல்லை வீட்டையே விற்றுருப்பீங்க. சில பேருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. நீங்கள் திருப்பியும் வீடு வாங்குறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அந்த பாவத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் சின்ன என்ன கையில் காசுக்கோ அதை வச்சு ஆரம்பிங்க. அது உங்களை பெரிய விஷயத்துக்கு தானாக கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு கமெண்ட்லேயும் போடுங்க. இது ஒன்று. அடுத்து இது யாருன்னா மகப்பேருக்கெலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த சனி பயிற்சி நிறைய பேருக்கு அது தள்ளி போடும். மகப்பேறு ஊரில் இருக்க எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன், முருகனுக்கு பால் குடம் எடுத்துட்டேன், எல்லா ஐவிஎஃப் சென்டருக்கு போயிட்டு வந்துட்டேன், சித்த மருத்துவமும் பார்த்துட்டேன், எல்லாமே பார்த்துட்டு எதுவுமே நடக்க மாட்டேதுன்னுவாங்க. மருத்துவம் ஒரு சைடு, பட் அதுக்கான காலகட்டங்கள் அமையணும். சரிங்களா? அதை நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ இருக்க காலகட்டங்கள் அதுக்கு அமைச்சு தரோம் மகப்பேருக்கு. அதாவது நான் கொஞ்சம் மெடிக்கலாகவே சொல்கிறேன். எனக்கு இப்போ ஒரு கன்சல்ட்டிங் வந்தாங்க. அந்த டாக்டரே கைனகாலஜிஸ்ட். சரிங்களா? அவங்க ஜாதகம் குழந்தை பிறப்புக்காக பார்த்தாங்க. அவங்க மகரம். ஓகே, மகரம்.
அவங்களுக்கான உடம்புல என்ன பாதிப்புன்னு பார்க்கும்போது நீர் சம்மந்தமாக இருந்தது. அப்போ நான் சில பாவத்தை பார்த்து கேட்டேன், அம்மா வயிற்றில் சிஸ்ட் மாதிரி ஏதாவது இருக்கா கருப்பையில் அப்படின்ட்டு. அவங்க டாக்டர், நீங்கள் எப்படி இது எதை வச்சு சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க மாமனார் சொன்னாருன்னு ஜாதகம் பார்க்க வந்துட்டாங்க. ஆனால் நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லும் போது அவங்க இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னாங்க. நான் சொல்லலைங்க, கட்டம் தாங்க சொல்லுதுன்றேன். என்னன்னா அவங்களுக்கு அதை சொன்னேன், நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க மேடம், இப்போ உங்களுக்கான டைம் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் இந்த விஷயங்கள் ட்ரை பண்ணுங்கள், இந்த வழிமுறைகள் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு குழந்தை பிறக்க பாக்கியம் வரும் அப்படின்னு. அவங்க அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க. அஸ்ட்ராலஜியில் இவ்வளோ இருக்காங்க, அஸ்ட்ராலஜின்ட்டு தான் அவ்வளோ ஒரு சயின்ஸுங்க. ஸோ மகப்பேருக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு, தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். டாக்டரை பார்க்குறது எல்லாமே இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்டர்னேட் தெரப்பிலாம் இருக்குது, ஃப்ளவர் நம்ம மலர் மருந்துலாம் தரோம், அதெல்லாம் இன்னும் சூப்பராக வேலை செய்யும், அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பக்கம். ஸோ கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப 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 நல்லாயிருக்கு. கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லா இருக்க டைம். அதுவும் சில பேருக்கு நடுவில் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துருக்கும். நடுவில் ஏதாவது சொந்தக்கார பிரச்சனை இருக்கும், இல்லை பொண்ணு வீடு வரணுவாங்க, கடைசியில் ஏதாவது சொதப்போம். அந்த சொதப்பலெல்லாம் நீங்கி கல்யாணம் ஃபுல்லாக கை கூடுறதுக்கு பக்காவான டைம் இது. அதுவும் இந்த மார்ச் மாதன்றது சூப்பர். உடனே மார்ச்லேயே பொண்ணு நிச்சயதார்த்தம் ஆகி கல்யாணம் எல்லாமே ஒரே மாதம் முடியும்னு சொல்லலை. ஆனால் அந்த விஷயத்தை நோக்கி உங்களை முன்னாடி கூப்பிட்டு போவோம், சரிங்களா? அது கண்டிப்பாக கூப்பிட்டு போவோம், ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தாண்டி இதுக்கு நான் சில தெய்வ வழிமுறைகள் சொல்கிறேன். மெயினாக என்னென்னா, இந்த பங்குனி உத்திரம், முருகர் தெய்வானை கல்யாணம், யாராவது கல்யாணம் நடக்கலைன்னு போது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் தெய்வானை கல்யாணத்தை போய் பாருங்கள். ஒன்று, கல்யாணம் ஆகி ஏதோ ஒரு ஈகோ இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, இல்லை இவன் மகரம் எப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு, இந்த சனி பைசை பிரிஞ்சிருந்து இப்போ தான் ஒன்று சேரலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி யாரெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்கனாலும் அழகாக போய்ட்டு இந்த கோயிலில் போய் உட்காந்துருங்க. பேசுகிறனால பரவாயில்ல, சும்மா பக்கத்தில் உட்காந்துருங்க, அந்த வைப்பு தானே வேலை செய்யும், சரிங்களா? ஏன்னா முருகன் தெய்வானிக்கு அவ்வளோ சண்டையை ஒன்று சேர்ந்துருக்காங்க, நம்ம சேர மாட்டோமா? இதெல்லாம் நடக்கும். அதுவும் அந்த கல்யாணம் பாருங்கள். அது பார்க்க முடியலையா, நீங்கள் சனிக்கிழமைகளில் ரங்கநாதர் வழிபாடு பண்ணுங்கள், ரங்கநாதர் லக்ஷ்மி தாயார் வழிபாடு பண்ணுங்கள், இல்லை சிவன் பார்வதியை ஒன்றா வச்சு சனிக்கிழமைகளில் வழிபடுங்க. ஒன்றும் ராகு காலத்தில் வழிபட்டிங்கன்னா ஒன்றும் சூப்பராக வேலை செய்யும். தயிர் சாதம் கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு தயிர் சாதம் அன்னதானமாக கொடுக்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும், சரிங்க? உங்கள் ராசி லக்னத்துக்கு நம்ம பொதுவான பலன்கள் பார்த்தோம். ஓவராலாக உங்களுக்கு எப்படி இருக்கும், பணத்தட்டுப்பாடு இல்லை பண வரவு எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கு நல்லபடியாக திருமணம் அமையும், யாருக்கு குழந்தை பேர் அமையும், யார் வண்டி வாகனம் வீடு நிலம்லாம் வாங்கலாம், யாருக்கு வெளிநாட்டு யோகம் இருக்குது, யாரெல்லாம் ப்ரமோஷன் வாங்க போகிறீங்க, யாரோட உடல் நிலை எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம பொதுவாக பார்த்துருக்கோம், சரிங்களா? நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. பொதுவாக சொல்லியிருக்கோம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். இது ஒன்று. இன்னொன்று, நம்ம சொல்லுவோம் 1 கோடி பேருக்கும் நம்ம ஒரு பொதுவாக என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், உங்கள் லக்னம், உங்கள் நட்சத்திரம், உங்கள் கிரகநிலை வச்சு நிறைய விஷயங்கள் மாறும். உங்களுக்கு எதனா மேலும் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் இருக்குன்னா என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஒன்று. இன்னொன்று, இப்போ ஒரு ஜோதிடர் இது சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் கிரகநிலை இருக்குது, இப்படி நடக்கணும். நம்ம சொல்கிறதால நடக்குமானா சொல்கிறதால நடக்காது, இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. அந்த கேல்குலேஷனை தான் சொல்கிறேன், அதை நடத்தி காட்ட வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஒன்று. அது இப்போ சொன்ன தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணால் அது நடத்துறதுக்கு நம்மளை புஷ் பண்ணும். 2. 3வது, நிறைய முக்கியமான பண்டிகைகள் வருது. நம்ம மாசி மகம் வருது, நம்மளுடைய பங்குனி உத்திரம் வருது. பங்குனி உத்திரம்லாம் கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கும், கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட சந்தோஷமாக வாழணுன்றவங்களுக்கான முக்கியமான பண்டிகை. அதை நல்லா வழிபடுங்க. நிறைய கஷ்டப்படுற வாழ்க்கையில் அந்த கர்மாவை கிடைக்கிறதுக்கான முக்கியமான பண்டிகை மாசி மகம். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண லைஃப்பில் இன்னும் மேலும் உயர்ந்துக்கிட்டே போவீங்க. இது ஒன்று. இதை தாண்டி நம்மளே நிறைய பயிற்சி தரோம். இப்போ குரு நிவர்த்தி பயிற்சி நடக்குது, அந்த டைமில் நான் என்னென்ன பண்ணணும், சனி பயிற்சி நடக்குது, சனி பயிற்சிக்கு பரிகாரங்கள்னு நிறைய இருக்குது. நம்ம கோவில்னு விடுறோம், ஓகே. ஊனுடம்பே ஆலயம்னு சொல்லுவாங்க, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம். அப்போ நம்ம கோவில் இங்கே இருக்கும்போது எதுக்கு வெளியே ஓடணும்? அப்போ இந்த கோவிலை எப்படி சார்ஜ் ஏற்றுறது? கோயிலில் பண்ணுற விஷயங்களெல்லாம் அதுக்கு நம்மளே தீபாரத்தனை காட்ட சொல்லலை, ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. சீடு தெரப்பி இருக்குது, ஃப்ளவர் மெடிசன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் விதைகள் வச்சு கலர் வச்சுலாம் நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம்.
அதெல்லாம் பண்ண தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்போம். வெறும் ஒருத்தர் சொல்கிறாரு, அதை கேட்குறா, அவர் சொல்கிறதுனால நடக்குன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது உங்கள் திறமை. ஒன்று கூட இந்த பயிற்சிகள், இந்த தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ண நீங்கள் ஒன்றும் மென்மேலும் உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. இன்னொரு நல்ல விஷயம், யாருக்குன்னா இந்த பயிற்சிகள் வேணும்னா இந்த யூடியூப் லிங்க்கை என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு அதில் டிஸ்கவுண்ட் தரப்படும். இது நம்ம சேனலுக்கான நான் கொடுக்குற கிஃப்ட். நன்றி சொல்வது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.